ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டிச்சிங் ஏரியா பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய இப்போ எக்ஸிபிஷன் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, அந்த மாதிரிலாம் நான் கிறிஸ்மஸ் ஒர்க் இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கறனால ஏதாவது துணி வெட்டி 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 ரூம் ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கார்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாரி ஒர்க் வந்து நெக்குக்கு அன்றைக்கி போட்டுட்ருந்தேன். அதை நெக் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சிம்பிளாக தான் போட்டிருக்கோம், பெருசாக எதுவும் போடல. கட் ஒர்க் மட்டும் பெண்டிங்கு, அது மட்டும் போடணும். ஸோ கிளாஸில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே போட்டுட்டு இருந்தோம் பேசிகிட்டே ஜாலியாக. ஸோ இப்போ கொஞ்சம் ஆரி பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த செயின் ஸ்டிச் தான் இதில் வந்து மெயின். அதை கொஞ்சம் போட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். சரி கைக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது கட் பீட் தான் போடலான்ட்டு இருந்தேன். பட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கட் பீட் வேணான்னு சொல்லிட்டு கைக்கு வந்து செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக குந்தன் பீட்ஸ் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு ஸ்லீவ் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு ஸ்லீவ் இருக்குது. பட் ஆரி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது போடுறதுக்கு. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண அதுவே ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தேன், இது என்னடா தெரப்பி மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்துட்டு எல்லாருமே கற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கற்றுக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அது போட்டுக்கலாம். பட் இது வந்து நான் என்ன சொல்கிறது, நம்மளோட மெமரி வந்து கான்சன்ட்ரேஷனுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இந்த ஆரி ஒர்க் போடும்போது நமக்கு நல்லா இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நிறைய பேர் டிப்ரெஷன்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மெயினாக இந்த ஆரி ஒர்க்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா டிப்ரெஸ் ஆகிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஏன்னா இல்லை ஃபுல் ஃபோக்கஸில் இது போடும்போது நமக்கு வேறு எதையும் யோசிக்கவே மாட்டோம். நானும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த பிஸ்னஸ் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கிறனால எனக்கு வந்து வேறு எதை பற்றி திங்க் பண்ணுறக்கு டைம் இல்லை. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.